Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருவேப்பிலை சாதம். இது கூட காம்பினேஷன் என்னன்னா மஷ்ரூம் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியோ கொஞ்சம் கம்மி பண்ணியோ எடுத்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம வந்து என்னென்னா கூட அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது. அதாவது என்னென்னா முந்திரியும் நீங்கள் அரைக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து ஒரு 150 கிராம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உதிரியாக வரதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது ஆல்ரெடி உதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் உதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா கட்டி இருந்தாலும் நல்லா கரைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு என்னென்ன போட போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, இது கூட நம்ம கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு, இது கூட நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா கருவேப்பிலோட ஃப்ளேவரே ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா சாதத்துக்கும் சேர்ந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா போட வேண்டாம். நான் வந்து சாதத்தில் உப்பு போடலை, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதாவது நல்லா சுருங்கிடுச்சு, தண்ணி இருக்கிறது எல்லாமே இழுத்துடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு இதுதான். இது லஞ்சுக்கு தான் நம்ம செய்கிறோம், லஞ்ச் ரெசிபி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது என்னென்னா, அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்க இது வந்து வாரத்துக்கு 2 டைம் எடுக்கலாம். இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் இதை வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறை எடுத்தோன்னா சரியாகும். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பொரியல், அதாவது மஷ்ரூம் தொக்கு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதாவது என்ன, மஷ்ரூம் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட வெங்காயம், தக்காளி வந்து இதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் சல்லுன்னு போய்டும். நம்ம அதுக்கு பதிலாக மசாலா ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். தக்காளி ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். அதாவது 1/2 கியூப் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட சீரகம், பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும். இது கூட நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம பட்டர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
மல்லித்தூள் அரை டீஸ்பூன். நம்ம லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பரட்டிக்கலாம். மஷ்ரூம் பொரியல் ரெடி. கருவேப்பிலை சாதம், மஷ்ரூம் பொரியல். சுவையான லஞ்ச் ரெசிபி கருவேப்பிலை சாதம் மஷ்ரூம் பொரியல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி, அதாவது காளான் குழம்பு. இது வந்து என்னென்னா நம்ம சப்பாத்தி கூடையும் வச்சுக்கலாம், சாதத்து கூடையும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரெட் டோஸ்ட் கூடையும் நம்ம ஸ்டஃபிங் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அதாவது என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம இதுக்கு என்னென்னா 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். மசாலா மட்டும் என்னென்ன மசாலா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, 2 லவங்கம், இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், இதுக்கு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு மஷ்ரூமை 2 பாக்கெட் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே சுருங்கிடும், நல்லா சுருங்கிடும். பாதி சைஸில் தான் இருக்கும். நம்ம அதனால் 1 பாக்கெட்டுக்கு 2 பாக்கெட் அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கிரேவி செய்கிறதுக்கு. நம்ம ஆனியனுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு 20 முந்திரியை நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. முந்திரி மட்டும் லைட்டாக வந்து ஒரு டேஸ்ட் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதையே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி வந்து அரைச்சிக்கலாம், ஆறிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா திக்காக வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 50% நல்லா வெந்துடுச்சு. இது கூட என்னென்ன மசாலா போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசால் பொடி. இது வந்து என்னென்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு. கறி மசால் 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி விடும். இதுலேயே வந்து பச்சை வாசனையும் கொஞ்சம் லைட்டாக போயிடும். ஒரு சிலருக்கு நல்லா வந்து திக்காக கிரேவி வேணும்னா நம்ம இதையவே நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்னா அப்படியே ஆடும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விடுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இவ்வளோ மஷ்ரூம் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே சுருங்கிடும். இப்போது பாதி அளவுக்கு நல்லா சுருங்கிடும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், அதாவது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 30 செகண்ட் வந்து கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 30 செகண்ட் ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான காளான் குழம்பு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் எனக்கு செய்ய போகிறது தால் பாலக். இது வந்து என்னென்னா பச்சை பயிறு பசலைக்கீரை இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கிரேவி செய்ய போகிறோம். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரை வந்து 2 கட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு ஆயில், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இது வந்து பச்சை பயிறு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து 100 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 2 hours வந்து சோக் பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம் நல்லா சோக் பண்ணதுனால உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 அரிஞ்சு போட்டுக்கலாம். இஞ்சி, பசலைக்கீரை இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த கீரையிலேயே வந்து நிறையா தண்ணி விடும். மஞ்சள் தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் பசலைக்கீரை, பச்சை பயிறு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு, அதாவது 10 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது வந்து நம்ம கடாய் வச்சு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கலாம். இந்த பாலக்கீரைக்கு வந்து சீரகம் போட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடுகு போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இதுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினா தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் நல்லா வதங்கட்டும். இடையில நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பருப்பு, பசலைக்கீரை இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மத்தில் வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா இல்லைனா முழு பருப்பாக தெரியும். அதே மாதிரி கீரையும் நல்லா மசியணும். இந்த மாதிரி பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது வந்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம தக்காளி, மிளகாத்தூள் நல்லா வதக்கியாச்சு. இது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு, பசலைக்கீரை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தால் பாலக் ரெடி. தால் பாலக் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.